இன்று நான் உங்களுக்கு மிகவும் எளிமையான ஒன்றை சொல்லப் போகிறேன். அது மிகவும் எளிமையானது. நீங்கள் சிரிக்கக்கூடும், ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், ஆழமான உண்மைகள் எப்போதும் எளிமையானவையே. நான் சொல்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் தானாகவே சரியாகிவிடும். இப்போது நீங்கள் கேட்பீர்கள், ஓஷோ, அது எப்படி சாத்தியம்? என் வாழ்க்கையில் எனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் உள்ளன. வேலையை பற்றிய கவலைகள், பணத்தை பற்றிய கவலைகள், உறவுகளில் சிக்கல்கள். நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? நான் உங்களுக்குச் சொல்வதும் அதுதான். உங்கள் முழு வாழ்க்கையும் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைக்கிறீர்கள், முதலில் எல்லாம் சரியாகட்டும், பிறகு நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். முதலில் வங்கியில் $1 மில்லியன் வரட்டும், பிறகு நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆனால் பாருங்கள், அது ஒருபோதும் நடக்கப் போவதில்லை. ஏனென்றால் $1 மில்லியன் வரும்போது நீங்கள் $1 மில்லியனை பற்றி கவலைப்படுவீர்கள். இது மனதின் விளையாட்டு. இது ஒருபோதும் முடிவதில்லை. வாழ்க்கையில் ஒரு மிக அடிப்படையான விதி உள்ளது. அது உங்களுக்கு ஒருபோதும் சொல்லப்பட்டதில்லை. அது பள்ளிகளில் கற்பிக்கப்படுவதில்லை, கல்லூரிகளில் கற்பிக்கப்படுவதில்லை. பெற்றோர்களுக்கே கூட தெரியாது. அதனால் அவர்களால் அதை விளக்க முடியாது. அந்த விதி இதுதான். மகிழ்ச்சி என்பது ஒரு விளைவு அல்ல. மகிழ்ச்சி ஒரு காரணம். நீங்கள் எதை விரும்பினாலும் அது உங்கள் ஆற்றல், உங்கள் உணர்ச்சிகள், உங்கள் பிரக்ஞை ஆகியவற்றிலிருந்து வெளிப்படுகிறது. நீங்கள் மகிழ்ச்சியற்றவராக, கலக்கத்துடன் அல்லது மன அழுத்தத்தில் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் மேலும் துன்பம் வரும். ஏனென்றால் நீங்களே துன்பத்தை வரவழைக்கிறீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருந்தால் மகிழ்ச்சி உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். இதுவே வாழ்வின் விதி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே அது உங்களை வந்தடையும். அதனால்தான் நான் சொல்கிறேன், முதலில் மகிழ்ச்சியாக இருங்கள். எந்த நிபந்தனைகளும் இல்லாமல், எந்த காரணமும் இல்லாமல். நீங்கள் கேட்கலாம், ஓஷோ, காரணமில்லாமல் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? நான் சொல்கிறேன், காரணமில்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பதே உண்மையான மகிழ்ச்சி. ஒரு காரணம் இருந்தால் அந்த காரணம் நாளை மறைந்துவிடும். உங்கள் மகிழ்ச்சியும் அப்படியே மறைந்துவிடும். ஆனால் நீங்கள் காரணமில்லாமல் மகிழ்ச்சியாக இருந்தால் உங்கள் ஆனந்தத்தை யாராலும் பறிக்க முடியாது. இப்போது ஆனந்தம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனந்தம் என்பது பைத்தியம் போல் நடனமாடுவது அல்ல. ஆனந்தம் என்பது பொறுப்புகளிலிருந்து ஓடிப்போவது அல்ல. ஆனந்தம் என்பது அந்த தருணத்தில் முழுமையாக வாழ்வது. இந்த தருணத்தில் என்ன நடந்தாலும் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வது. போராட்டத்தை விட்டுவிடுவது. சண்டையிடுவதை நிறுத்துங்கள். பாருங்கள், நீங்கள் காலை முதல் மாலை வரை போராடுகிறீர்கள். போக்குவரத்து நெரிசலுடன் போராடுவது, உங்கள் முதலாளியுடன் போராடுவது, உங்கள் மனைவியுடன் போராடுவது, உங்கள் குழந்தைகளுடன் போராடுவது, ஏன் உங்களுடனேயே போராடுவது. இந்த போராட்டம் உங்களை கொன்றுவிடும். மகிழ்ச்சி என்பது இந்த போராட்டத்தை கைவிடுவதுதான். இருப்பதை ஏற்றுக்கொள், இல்லாததை பற்றி கவலைப்படாதே. இப்போது எது இருக்கிறதோ அது மட்டுமே உண்மை. நீங்கள் இந்த அறையில் அமர்ந்திருக்கிறீர்கள், சுவாசிக்கிறீர்கள், உயிருடன் இருக்கிறீர்கள். மகிழ்ச்சியாக இருக்க இதுவே போதுமானது. மற்றதெல்லாம் வெறும் மனதின் கற்பனையே. நான் உங்களிடம் கேட்கிறேன், கவலை எப்போதாவது ஒரு பிரச்சனையை தீர்த்திருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். நேர்மையாக சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவலைப்பட்டதனால் என்ன சாதித்திருக்கிறீர்கள்? கவலைப்படுவது உங்கள் பிரச்சனைகளில் ஒன்றையாவது தீர்த்திருக்கிறதா? இல்லை. உண்மையில் கவலைப்படுவது அதை இன்னும் பெரிதாக்குகிறது. ஏனென்றால் நீங்கள் கவலைப்படும்போது உங்கள் அறிவு செயல்படுவதில்லை. உங்கள் மனம் அழுத்தத்தில் இருக்கிறது. உங்களால் எந்த தீர்வுகளையும் காண முடிவதில்லை. ஆனால் நீங்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும்போது திடீரென்று தீர்வுகள் தோன்றுகின்றன. ஏனென்றால் உங்கள் அறிவு தெளிவாக இருக்கிறது. உங்கள் மனம் அமைதியடைகிறது. அதனால்தான் நான் சொல்கிறேன், கவலைப்படுவதை நிறுத்துங்கள். மகிழ்ச்சியை தழுவுங்கள். இது தப்பி ஓடுவது அல்ல, இது ஞானம், இது அறிவுத்திறன். நீங்கள் வாழ்க்கையை மிகவும் தீவிரமாக்கிவிட்டீர்கள். ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் நீங்கள் பெரிதுபடுத்திவிட்டீர்கள்.
யாரோ ஒருவர் உங்களிடம் தவறான வார்த்தையை சொன்னால் நீங்கள் மாத கணக்கில் வருத்தப்படுகிறீர்கள். சாலையில் யாரோ ஒருவர் உங்களை முந்தி சென்றால் உங்கள் அகந்தை புண்படுகிறது. இவையெல்லாம் எவ்வளவு குழந்தைத்தனமானவை! இவையெல்லாம் எவ்வளவு அர்த்தமற்றவை! வாழ்க்கை ஒரு விளையாட்டு, ஒரு நாடகம். அதை விளையாடுங்கள், அனுபவியுங்கள். ஆனால் உங்களை நீங்களே மூழ்கடிக்கும் அளவுக்கு அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். குழந்தைகளை பாருங்கள், அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவர்களிடம் எதுவும் இல்லை, ஆனாலும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் நிகழ்காலத்தில் வாழ்கிறார்கள். அவர்கள் நாளை பற்றி கவலைப்படுவதில்லை, கடந்த காலத்தை பற்றி வருந்துவதில்லை. பிறகு படிக்குடியாக நாம் அவர்களுக்கு தீவிரமாக இருக்கவும், பொறுப்புடன் இருக்கவும், கவலைப்படவும் கற்றுக் கொடுக்கிறோம். அதன் மூலம் அவர்களின் வாழ்க்கையை சீரழிக்கிறோம். நான் சொல்கிறேன், மீண்டும் ஒரு குழந்தையாக மாறுங்கள். அந்த அப்பாவித்தனத்தையும் அந்த எளிமையையும் அந்த மகிழ்ச்சியையும் மீண்டும் கண்டறியுங்கள். நீங்கள் ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள்? இந்த பிரபஞ்சம் உங்களை மறந்துவிட்டது என்று நினைக்கிறீர்களா? பாருங்கள், சூரியன் தினமும் உதிக்கிறது, பூக்கள் தினமும் பூக்கின்றன, பறவைகள் தினமும் பாடுகின்றன. அவைகள் அவற்றை பற்றி கவலைப்படுகிறதா? இல்லை. ஆனால் இந்த பிரபஞ்சம் அவற்றை முழுமையாக கவனித்துக் கொள்கிறது. அப்படி இருக்க உங்களை கவனித்துக் கொள்ள முடியாது என்று ஏன் நினைக்கிறீர்கள்? நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது பிரபஞ்சத்துடன் ஒத்திசைந்திருக்கிறீர்கள், அதன் ஓட்டத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் அதன் ஓட்டத்தில் இருக்கும்போது எல்லாம் தானாகவே நடக்கும். ஆனால் நீங்கள் கவலைப்படும்போது பிரபஞ்சத்திற்கு எதிராக போராடுகிறீர்கள். நீங்கள் நீந்தவில்லை, மூழ்கிக் கொண்டிருக்கிறீர்கள். மகிழ்ச்சி என்றால் சரணடைதல். நீங்கள், நான் உங்கள் கைகளில் இருக்கிறேன், இந்த வாழ்வு நீங்கள் விரும்புவது எதுவாக இருந்தாலும் சரி என்று சொல்கிறீர்கள். அப்போது எல்லாம் ஒரு அற்புதமான வழியில் சரியான இடத்தில் அமைவதை நீங்கள் காண்பீர்கள். இப்போது நீங்கள், ஓஷோ, இது கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது, ஆனால் இதை எப்படி செய்வது என்று கேட்கலாம். மகிழ்ச்சி என்பது ஒரு கலை, ஒரு பயிற்சி. ஒவ்வொரு காலையும் எழுந்ததும் உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள், இன்று நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். என்ன நடந்தாலும் என் மகிழ்ச்சியை நான் இழக்க மாட்டேன். நாள் முழுவதும் உங்களுக்கு நினைவுக்கு வரும்போதெல்லாம் ஆழமாக மூச்சை இழுத்து புன்னகை செய்யுங்கள். அவ்வளவுதான். யாராவது உங்களை எரிச்சலூட்டும்போது நிறுத்தி ஆழமாக மூச்சை இழுத்து, இவ்வளவு சிறிய விஷயத்திற்காக உங்கள் மகிழ்ச்சியை இழப்பது சரியா என்று சிந்தியுங்கள். படிப்படியாக இது உங்கள் பழக்கமாகிவிடும். ஒரு நாள் நீங்கள் உண்மையாகவே மகிழ்ச்சியானவராக மாறிவிட்டதை காண்பீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக மாறும்போது ஒரு அற்புதமான விஷயம் நிகழ்கிறது. உங்கள் மகிழ்ச்சி மற்றவர்களுக்கும் பரவத் தொடங்குகிறது. உங்களை சுற்றியுள்ளவர்கள் வியப்படைகிறார்கள். அவர்கள், இந்த நபர் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்கிறார், நானும் அவரைப் போல் இருக்க விரும்புகிறேன் என்று ஆச்சரியப்படுகிறார்கள். உங்கள் ஆற்றல் முழு சூழலையும் மாற்றுகிறது. உங்கள் வீடு மாறுகிறது, உங்கள் அலுவலகம் மாறுகிறது. எனவே நீங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல, முழு உலகத்திற்கும் ஒரு பரிசாக மாறுகிறீர்கள். மகிழ்ச்சியாக இருப்பது உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் மறைத்துவிடும் என்று நான் சொல்லவில்லை. வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ந்து எழும். ஆனால் மாறப்போவது உங்கள் கண்ணோட்டம்தான். வாரக்கணக்கில் உங்களை தொந்தரவு செய்த விஷயம் இப்போது சில நிமிடங்களுக்கு மட்டுமே உங்களை தொந்தரவு செய்யும். உங்களை உடைத்தெறிந்த புயல் இப்போது உங்களை உலுக்க மட்டுமே செய்யும். நீங்கள் மேலும் வலிமையானவராகவும் நிலையானவராகவும் ஆவீர்கள். இதுதான் உண்மையான வெற்றி. வெளிப்புற சூழ்நிலைகளின் மீதான வெற்றி அல்ல, மாறாக உங்களுக்குள் இருக்கும் அமைதியின் மீதான வெற்றி. நீங்கள் எப்போதும் எதிர்காலத்திற்காக திட்டமிடுகிறீர்கள். இதை அடுத்த மாதம் செய்வேன், இதை அடுத்த வருடம் செய்வேன். ஆனால் பாருங்கள், எதிர்காலம் ஒருபோதும் வருவதில்லை. வருவது எப்போதும் இந்த கணம்தான், இப்பொழுதே, இங்கேயே. உங்கள் மனம் எப்போதும் வேறெங்கோ இருக்கிறது. நீங்கள் சாப்பிடும்போது அலுவலகத்தை பற்றி யோசிக்கிறீர்கள். நீங்கள் அலுவலகத்தில் இருக்கும்போது வீட்டை பற்றி யோசிக்கிறீர்கள். நீங்கள் ஒருபோதும் இங்கே இருப்பதில்லை. நான் சொல்கிறேன், இந்த கணத்திற்குள் வாருங்கள். நீங்கள் தேநீர் அருந்தினால் அதை அப்படியே அருந்துங்கள்.
அதன் சுவையை உணருங்கள், அதன் சூட்டை உணருங்கள். நீங்கள் இந்த கணத்திற்குள் முழுமையாக வரும்போது மகிழ்ச்சி தானாகவே வரும். ஏனென்றால் இந்த கணத்தில் எந்த பிரச்சனைகளும் இல்லை. இந்த கணத்தில் வெறுமனே இருப்பது மட்டுமே இருக்கிறது. மகிழ்ச்சியின் மற்றொரு ரகசியம் ஏற்புத்தன்மை. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். போராடாதீர்கள், எதிர்க்காதீர்கள். மழை பெய்தால் மழையை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதில் நடனமாடுங்கள். வெயில் அடித்தால் அந்த சூரிய ஒளியை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதன் கதகதப்பை உணருங்கள். நீங்கள் ஏழையாக இருந்தால் இந்த வறுமையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்காக நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீர்கள் என்று அர்த்தமல்ல. செய்யுங்கள், கடினமாக உழையுங்கள். ஆனால் கவலைப்படாதீர்கள். இப்போது இருப்பதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருங்கள். நீங்கள் தனியாக இருந்தால் இந்த தனிமையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதில் ஒரு அழகு இருக்கிறது, ஒரு சுதந்திரம் இருக்கிறது. அதை கண்டறியுங்கள். ஏற்றுக்கொள்வது என்பது கைவிட்டு விடுவதல்ல. ஏற்றுக்கொள்வது என்பது யதார்த்தத்துடன் ஒத்துழைப்பது, போராட்டத்தை நிறுத்துவது. நீங்கள் யதார்த்தத்துடன் போராடும்போது எப்போதும் தோர்த்து விடுவீர்கள். ஏனென்றால் யதார்த்தம் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும்போது அதனுடன் ஒன்றி விடுகிறீர்கள். அப்போது நீங்களும் அந்த சக்தியை பெறுகிறீர்கள். வாழ்க்கையை ஏற்றுக்கொள்பவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுகிறார்கள். போராடுபவர்கள் உடைந்து போகிறார்கள். ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இருங்கள். இந்த இரண்டும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. இப்போது நான் உங்களுக்கு மற்றொரு ரகசியத்தை சொல்கிறேன். ஆனந்தத்தின் ஆழமான ஊற்று தியானம். தியானம் என்பது மணிக்கணக்கில் அமர்ந்து மந்திரங்களை உச்சரிப்பதல்ல. தியானம் என்பது ஒரு சாட்சியாக மாறுவது. உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள், ஆனால் அவற்றில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். உங்கள் உணர்ச்சிகளை கவனியுங்கள், ஆனால் அவற்றுடன் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளாதீர்கள். நீங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, நீங்கள் உங்கள் உணர்ச்சிகள் அல்ல. இவை அனைத்தையும் கவனிக்கும் பிரக்ஞையே நீங்கள். நீங்கள் ஒரு சாட்சியாக மாறும்போது ஒரு இடைவெளி உருவாகிறது. அந்த இடைவெளியில் அமைதி இருக்கிறது. அந்த இடைவெளியில் ஆனந்தம் இருக்கிறது. அப்போது எண்ணங்கள் வந்து போகும், ஆனால் நீங்கள் பாதிக்கப்படுவதில்லை. உணர்ச்சிகள் வந்து போகும், ஆனால் நீங்கள் அசையாமல் இருப்பீர்கள். இதுதான் தியானக்கலை. இந்த கலை உங்களுக்கு ஒருபோதும் நீங்காத ஆனந்தத்தை தரும். ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் ஒதுக்குங்கள். சும்மா அமருங்கள். உங்கள் கண்களை மூடி உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். எண்ணங்களை கவனியுங்கள். அவை வரட்டும் போகட்டும், கவனித்துக் கொண்டே இருங்கள். படிப்படியாக உங்களுக்குள் ஒரு ஆழ்ந்த அமைதி இறங்குவதை நீங்கள் காண்பீர்கள். வெளிப்புறம் எதையும் சாராத ஒரு ஆனந்தம். மகிழ்ச்சியின் மற்றொரு பரிமாணம் அன்பு, கருணை. நீங்கள் மற்றவர்களுக்கு அன்பு கொடுக்கும்போது உங்களுக்குள் மகிழ்ச்சி ஊற்று பொங்கி எழுகிறது. நீங்கள் ஒருவருக்கு உதவும் போது ஆழ்ந்த மனநிறைவை காண்கிறீர்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இந்த அன்பு நிபந்தனையற்றதாக இருக்க வேண்டும். நீங்கள் எதையும் திரும்பப் பெறுவதற்காக கொடுப்பதில்லை. கொடுப்பது உங்கள் இயல்பு என்பதால் நீங்கள் வெறுமனே கொடுக்கிறீர்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் அன்பு கொடுக்கும்போது நீங்கள் பரவசமடைகிறீர்கள். ஏனெனில் எதிர்பார்ப்பே ஒரு துன்பம். எதிர்பார்ப்புகள் இல்லாதபோது துன்பமும் இல்லை. அதனால்தான் நான் சொல்கிறேன், அன்பு செலுத்துங்கள், ஆனால் நிபந்தனையற்றதாக. மற்றவர்களுக்கு சேவை செய்யுங்கள், ஆனால் அகங்காரம் இல்லாமல். அப்போது உங்கள் மகிழ்ச்சி ஆழமடைவதை நீங்கள் காண்பீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக சிரிக்க மறந்துவிடாதீர்கள். வாழ்க்கையை அவ்வளவு தீவிரமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். எல்லாவற்றிலும் நகைச்சுவையை காணுங்கள். உங்கள் தவறுகளை பார்த்து சிரியுங்கள். மற்றவர்களின் தவறுகளையும் பார்த்து சிரியுங்கள், ஆனால் அன்புடன். சிரிப்பு ஒரு சிறந்த மருந்து. அது மன அழுத்தத்தை போக்கும். அது உங்களை இலகுவாக்கும். அது உங்களை மகிழ்ச்சியடையச் செய்யும். நான் மக்களை பார்க்கிறேன். அவர்கள் மாதக்கணக்கில் சிரித்ததில்லை. அவர்களின் முகங்கள் மிகவும் இறுக்கமாக இருக்கின்றன, உலகின் பாரத்தை சுமப்பது போல. ஓ, சிரியுங்கள். வாழ்க்கை ஒரு நகைச்சுவை, ஒரு அழகான நகைச்சுவை. இதை உணருங்கள், அதை பார்த்து சிரியுங்கள். தினமும் குறைந்தது 10 நிமிடங்களாவது சில காரணமும் இல்லாமல் சத்தமாக சிரியுங்கள். சும்மா சிரியுங்கள். உங்கள் முழு ஆற்றலும் மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். இறுதியாக, மகிழ்ச்சிதான் உங்கள் உண்மையான இயல்பு. அதை நீங்கள் வெளியிலிருந்து கொண்டு வர வேண்டியதில்லை.
அது ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் பிறப்பிலிருந்தே மகிழ்ச்சியானவராக இருந்தீர்கள். குழந்தையாக இருந்தபோது நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தீர்கள். ஆனால் பிறகு வருத்தப்படவும் கவலைப்படவும் சமூகம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. இப்போது அதையெல்லாம் விட்டுவிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது என்று கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. சோகமாக இருப்பதை மறந்துவிட்டால் போதும். உங்கள் இயல்பு மகிழ்ச்சிதான். அதை மறைக்கும் அடுக்குகளை மட்டும் அகற்றிவிடுங்கள். இப்போது நான் உங்களுக்கு சில எளிய வழிமுறைகளை காட்டுகிறேன். காலையில் எழுந்தவுடன் நீங்கள் உயிருடன் இருப்பதற்கு நன்றி செலுத்துங்கள். ஒரு நாளைக்கு 3 முறை ஆழமாக மூச்சுவிடுங்கள். புன்னகை செய்யுங்கள். தேநீர் அருந்துவதாக இருந்தாலும் சரி, உணவு உண்பதாக இருந்தாலும் சரி, ஒரு செயலை முழு விழிப்புணர்வுடன் செய்யுங்கள். இரவில் தூங்கச் செல்வதற்கு முன் அன்று நடந்த 3 நல்ல விஷயங்களைப் பற்றி சிந்தியுங்கள். இந்த சிறிய படிகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உண்மையான வெற்றி என்றால் என்ன? ஒரு பெரிய வீடா? ஒரு பெரிய காரா? இல்லை. உண்மையான வெற்றி என்பது எல்லா சூழ்நிலைகளிலும் மகிழ்ச்சியாக இருப்பதுதான். இந்த வெற்றியை யாராலும் பறிக்க முடியாது. எனவே முதலில் இந்த வெற்றியை அடையுங்கள். மற்ற அனைத்தும் தானாகவே பின்தொடரும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது உங்கள் உறவுகள் மாறும். இப்போது நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், கோருகிறீர்கள். மற்றவர்கள் உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாதபோது நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள். ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நீங்கள் எதையும் விரும்புவதில்லை. நீங்கள் கேட்காமலேயே கொடுக்கத் தொடங்குகிறீர்கள். அப்போது உறவுகள் மலர்கின்றன. உங்கள் வேலையும் மாறும். வேலையை ஒரு சுமையாக கருதாதீர்கள். அதை ஒரு விளையாட்டாக ஆக்குங்கள். நீங்கள் என்ன செய்தாலும் அதில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியுடன் வேலை செய்யும்போது படைப்பாற்றல் அதிகரிக்கிறது. வெற்றி தானாகவே வரும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், வெற்றி இலக்கு அல்ல, மகிழ்ச்சியே இலக்கு. மக்கள் தனிமையை கண்டு அஞ்சுகிறார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், தனிமை ஒரு வரம். நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்களை நீங்களே சந்திக்க முடியும். உங்கள் உண்மையான சுயத்தை நீங்கள் சந்திக்க முடியும். தனியாக அமருங்கள், அமைதியாக இருங்கள். அப்போது உங்களுக்குள் எவ்வளவு புதையல் இருக்கிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் ஏற்கனவே முழுமையானவர். மற்றவர்கள் உங்கள் மகிழ்ச்சியை அதிகரிக்க மட்டுமே முடியும். ஆனால் அவர்கள் அதன் ஆதாரம் அல்ல. நோய் வரும், ஆனால் நீங்கள் உடல் அல்ல. உடல் நோய்வாய்ப்படலாம், ஆனால் உங்கள் உணர்வு ஆரோக்கியமாக இருக்கும். நோயை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு சிகிச்சை அளியுங்கள். ஆனால் கவலைப்படாதீர்கள். மரணத்தை பற்றியா? மரணத்திற்கு அஞ்சாதீர்கள். நீங்கள் இந்த தருணத்தில் வாழும்போது மரண பயம் இல்லை. இந்த தருணத்தில் இருப்பது வாழ்க்கை மட்டுமே. மரணம் வந்தால் அதையும் வரவேற்கவும். நீங்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்துவிட்டீர்கள். அதுவே போதும். எனவே என் அன்பு நண்பர்களே, நான் மீண்டும் சொல்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவ்வளவுதான். எல்லாம் தானாகவே சரியாகிவிடும். இது ஒரு தத்துவம் அல்ல, இது ஒரு கோட்பாடல்ல, இது ஒரு வாழும் உண்மை. இதை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள், அதன்படி வாழுங்கள். உங்கள் முழு வாழ்க்கையும் மாறியிருப்பதைக் காண்பீர்கள். எதுவும் செய்யாமல் மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலமே. ஏனென்றால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நீங்கள் முழுமையாக உயிருடன் இருக்கிறீர்கள். உங்கள் ஆற்றல் அதன் உச்சத்தில் இருக்கும். அந்த ஆற்றலிலிருந்து வெளிவருவது எதுவாக இருந்தாலும் அது அழகானது, அது மங்களகரமானது. எனவே இன்றே தொடங்குங்கள், இந்த தருணத்திலிருந்தே. இப்போது ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுங்கள். புன்னகைத்து மகிழ்ச்சியாக இருங்கள். மீதியை இருப்பு பார்த்து கொள்ளும். நினைவில் கொள்ளுங்கள், வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம், ஒரு நடனம், ஒரு பாடல். அதை பாடுங்கள், ஆடுங்கள், வாழுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். மேலும் எல்லாம் சரியானபடி அமைந்துவிடும்.